வெல்கம் டு கலைமணி கிச்சன். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். அது பேர் என்னென்னா மண்ணீரல்னுவாங்க, இல்லைன்னா சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது பார்க்குறதுக்கு முன்ன கலைமணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு அது உற்சாகமாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதான் மண்ணீரல்ன்றது. இது சின்னது பெருசு எதுனாலையும் வரும். ஒரு ஆட்டுக்கு ஒன்று தான் வரும். இது மேலே இந்த தோல் ஜவ்வு மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இப்போ கட் பண்ணோம்னா இதில் இருக்கிற பிளட்டெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நம்ம வேக வச்சுட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் இது ஏற்கனவே மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்குது. இப்போ இது நம்ம வேக வைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இது அடுப்பு பற்ற வச்சு இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணியாக வர மாதிரி ஊற்றி வச்சுருக்குது. இது கொஞ்சம் சூடேறினோடனே இந்த தண்ணியில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு. இப்போ இந்த மண்ணீரலை நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுட்டு திருப்பி கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்துட்டு திருப்பி விடலாம். திருப்பி மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் விடலாம். இப்போ திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அது மண்ணீரலுக்கு கொஞ்சம் மசாலா நம்ம வறுத்து பொடி பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூனு சோம்பு, 2 லவங்கம், ஒரே ஒரு பட்டை சின்ன துண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை அப்படியே போட போகிறோம். இது கொஞ்சம் வறுத்து போட்டோம்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். இது வறுபட்டுருச்சு. இப்போ இது மிக்சியில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். சுவரொட்டி ஆறிடுச்சு. இப்போ அதை துண்டு துண்டாக போட்டுக்கலாம். மண்ணீரல் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிது சின்ன சின்னதாக. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் எள்ளெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஆகிற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த நான்வெஜ் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே எள்ளெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கல்லெண்ணெய் கூட சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடு ஏறிச்சு. இது சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்குது. அது நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்குது. சின்ன வெங்காயம் போடணுன்றது இல்லை, சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் தான் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, இந்த வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிது. 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு உப்புதூள். வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கிறோம். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் ஏறுற மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ வெட்டி வச்ச மண்ணீரல் சேர்த்துடலாம். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இது நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம்ல, இந்த பொடி கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இதில் சேர்த்துடலாம். அதுதான் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிடுவேன்.
இது சுவரொட்டி வந்து ஃப்ரை பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா பெப்பர் மசாலெலாம் போட்டது நல்லா வாசனையாக காரசாரமாக நல்லாயிருக்கும். இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிங்களுக்கு முக்கியமாக கொடுக்கணும். அதே மாதிரி டெலிவரி ஆன லேடிங்களுக்கும் கொடுக்கலாம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது டாக்டருங்களே ரெஃபர் பண்ணுறாங்க இது சாப்பிட சொல்லி. இது சாப்பிட்டா நல்லா ரத்தம் ஊறும், ஹீமோக்ளோபின் நல்லா ரைஸ் ஆகும். அதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை.